ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஷு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்பி டால் கிளாசிக் தமிழ். பேக்ரவுண்ட் பார்த்ததுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா. நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன்னாலே கலர் கலர் லைட் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணுவோம். அப்போது கோவிலோட திருவிழானா டெக்கரேஷன் எப்படி இருக்கும்? சும்மா அல்டிமேட்டாக இருக்கும்ல. வாங்க எங்கள் ஊரில் கோவிலோட டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ். எல்லாரையும் கோவிலோட திருவிழாவுக்கு வரவேற்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் 2 வாழை மரம் கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் அம்மன் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கோவிலோட கோபுரம் பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு அம்மன் சிலை லைட்லேயே பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, சிவன் சாமியும் பார்வதி அம்மாளும் அழகாக நடனம் ஆடுறாங்க. உடுக்க வச்சுருக்காங்க, சூளை வச்சுருக்காங்க, எல்லாமே லைட்லேயே பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ கஷ்டம் இல்லை பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், துர்கை அம்மன் இருக்காங்க. வாவ், ஒவ்வொரு முறையும் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போதில் வேறு வேறு சாமி வராங்கல்ல. இப்போ பாருங்கள், மயில் இருக்கிற மாதிரி இருக்குது. மயிலாக அன்னமான் தான் எனக்கு கன்ஃபியூஸாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், லைட் செட்டிங் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே செமையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே என்னென்ன ஷேப்லலாம் லைட் செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சோட்டா பீம், ட்ரெயின், இங்கே ஆடுங்கெல்லாம் கோவமாக வந்து சண்டை போட்டு முட்டிக்கிற மாதிரி இருக்குது. 2 சிங்கம் இருக்குது, கர்ஜிக்கிற மாதிரி இருக்குது. பாம்பு இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், நம்ம விநாயகர் இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி மானும் இருக்குது. ஒரு மான் இல்லை, ஆக்சுவலி 2 மான் இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்மளாம் சும்மா பென்சிலில் வரையணுன்னாலே ரொம்ப கஷ்டப்படுவோம். இவங்க லைட்லேயே செமையாக ஃப்ரேம் செட் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குல்ல, செமையாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம கோபுரக்கிட்ட போகலாம். இங்கே என்ன ஷேப் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சர்க்கிளாக ஃபேன் மாதிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி ஷேப் வச்சுருக்காங்க. 2 பக்கமும் தீபம் எரியுது, மயில் இருக்குது. மேலே பாருங்கள், அழகாக 2 யானை இருக்குது இல்லை, சூப்பராக இருக்குது. அம்மனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கும் மேலே என்ன இருந்ததுன்னு கவனிச்சிங்களா? வாங்க காட்டுறேன். அதுக்கும் மேலே பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு குட்டி ஹெலிகாப்டர் பறந்துட்டுருக்கும் கோபுரத்துக்கு மேலே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டி ஹெலிகாப்டர் கோபுரத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கு. இங்கே அம்மாவில் இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. லைட் செட் எல்லாம் பச்சை கலரில், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, செமையாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்த கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு இதுதான் மெயின் ரூட்டே. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக செம்மையாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு உள்ளே நடந்து போகலாம். வாங்க, நான் இப்போ உள்ளே நடந்து போகிறேன், நீங்களும் என் கூடவே வாங்க. ஸோ என்னென்ன லைட் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 2 பக்கமும் 2 அன்னப்பறவை இருக்குது, செம்மையாக இருக்கா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் லைட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த அன்னப்பறவை பக்கத்தில் நிற்கும் போது என் ஃபேஸே செமையாக க்ளோ ஆகுதுல்ல. திருவிழானாலே கோலமும் தாங்க. லைட்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, கோலம் இருக்க வேணாமா? பார்த்தீங்களா, திருவிழா ஃபுல்லாக கலர் கலராக கோலம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு கோலம் போட தெரியாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ரோஸ் தான். பார்த்தீங்களா, ரோஸ் கலரில் செமையாக இருக்குல்ல. அது வந்து ஃப்ளவர் பாட்டில் வர மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா ஒரு பூன்னு மட்டும் போடாமல் அழகாக அதுக்கு மொட்டும் வச்சுருக்காங்க. 2 மொட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கடைங்க தான். பார்த்தீங்களா, எவ்வளோ கடை இருக்குது. அடுத்ததான் நம்மளோட டால்ஃபின் லைட் செட்டிங்க்கு வந்துட்டோம். ஒரு டால்ஃபினை பேனர் வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க, அது சரியே தெரியல. அந்த டால்ஃபின் சூப்பராக இருக்குல்ல இந்த டால்ஃபின்னு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு யாருன்னா கெஸ் பண்ணீங்களா? வாவ், மயில் இருக்குங்க. 2 பக்கமும் 2 மயில் இருக்குது. எல்லா சைடும் 2 பக்கம் தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் மயில் வச்சுருக்காங்க. நான் சென்டராக நிற்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மயில் வந்து என்னை வெல்கம் பண்ணுற மாதிரி, நான் தான் விஐபின்ற மாதிரி என்ன நினச்சிக்க போகிறேன். ஸோ அது என்னை வெல்கம் பண்ணுற மாதிரி நான் உள்ளே போகிறேன். அப்படியே ஒரு விஐபி ரேஞ்சுக்கே நான் கற்பனை பண்ணிக்கிட்டேங்க. எனக்கு செமையாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இது பார்க்க போகிறோம் தெரியுங்களா? டால்ஃபின். வாவ், டால்ஃபின் வந்து அப்படியே சர்க்கஸில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இருங்க கிட்ட போயிடுவோம். நம்ம போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டால்ஃபின் அப்படியே பலூனை வந்து சுற்றுற மாதிரி இருக்குது. நார்மலாக பலூன் கூட வைக்கல, அந்த பலூன் அப்படியே ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். உங்கள் கிட்ட பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. இப்போ என்ன இருக்குது, இதுவும் மயில் தான். 2 இடத்துல மயில் வச்சுருக்காங்க. இது வந்து மயில். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு திருவிழாவில் இருக்கிற லைட் செட்டிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் கலர்ஃபுல் லைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னா பார்பி டால் கிளாசிக் தமிழ்ன்ற சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ திருவிழா ஷாப்பிங் vlog தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.